வணக்கம். செல்வகுமாரின் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த அறிக்கை வழங்கப்படுகிறது. நேற்றைக்கு அறிக்கையில் அறிவித்தபடி மலேசியாவின் முருகன் கோவில் வெள்ளம் சூழ்ந்தது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே. பொதுவாக சிங்கப்பூர்ல டிசம்பர் ஜனவரியில தான் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் இடையிடையே ஆண்டு முழுவதும் மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்காது சிங்கப்பூருக்கு. ஆனால் இந்த ஆண்டு அவ்வப்பொழுது சிங்கப்பூருக்கு பாதிக்கும் மழைப்பிடிப்பையும் கொடுக்க போகிறது என்பதையும், நீர் வடிவதற்குள்ள பெருமழை பிடிப்பை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் கடந்த சில நாட்களாகவே. இந்த ஆண்டு நிகழ்வு எல்லாம் வரிசை கட்டி நிற்பதை இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். முதல்ல இலங்கை அறிக்கையை பார்த்துருவோம். இலங்கையிலிருந்து நிறைய பேர் கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு 19ஆம் தேதி 2025 நவம்பர் 19 புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 பதிவு செய்யப்படுகிறது. இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி வழியாக குமரி கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்திருக்கிறது. இருந்தாலும் புதிய காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடையே தெற்கு மத்திய வங்கக்கடலிலே உருவாகிவிட்டது. இன்றைக்கு 19ஆம் தேதி உருவாகும் என்று நாம எதிர்பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா தீவை ஒட்டி அது மலேசியா மற்றும் சிங்கப்பூர் பகுதியில் இருந்து வந்திறங்கி இருக்கிறது. ஆக இது அடுத்தடுத்து தீவிரமடைய போகிறது. அடுத்தடுத்து தீவிரமடைந்து இரண்டும் இலங்கை அருகே ஒன்றிணைய போகிறது. இலங்கை அருகே ஒன்றிணைந்து இலங்கைக்கு பாதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுப்பது கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பாதிக்கும் மழை என்பது உறுதிப்படுத்த முடிகிறது. தயவு செய்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளவும், விவசாய பணிகளை செய்யவும், முன்னெச்சரிக்கை அதாவது வடிகால் வசதி செய்தல், மழைநீரை சேகரித்தல் போன்ற பணிகளுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பிடிப்பு இன்றிலிருந்தே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த நிகழ்வு மழைப்பிடிப்பு இனிமேல் தராது. இருந்தாலும் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி 22ஆம் தேதி 21ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கு முன்பே இன்றிலிருந்தே இலங்கைக்கு மதியம் இந்த புதிய காற்று சுழற்சி மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. ரெண்டா பிரியும் காற்று. மன்னார் வளைகுடாவோட தமிழ்நாட்டு கரையோர காற்று அரபிக்கடலுக்கு போகும். மன்னார் வளைகுடாவோட இலங்கை ஒட்டிய காற்று வங்கக்கடலுக்கு போகும். ஆக வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு போகும். இதனால இன்றைக்கு காற்று குவிதல் இலங்கையோட தெற்கு பகுதியில இருக்கும். இன்றைக்கு மழை பொழிவு இலங்கையோட தெற்கு பகுதி, அதாவது சிலாவ் புத்தளத்திற்கு தெற்கே சிலாவ் மற்றும் அனுராதாபுரத்திற்கு தெற்கே இருக்கும் மழைப்பொழிவு எல்லாமே. கண்டிக்கு தெற்கே அதிகமாக இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பனாமா இந்த பகுதிக்கு தெற்கே தான் அதிகமாக இருக்கும். பனாமா அதாவது அம்பாறைக்கு தெற்கே அதிகமாக இருக்கும். கண்டிக்கு தெற்கே, சிலாவுக்கு தெற்கே, புத்தளத்திற்கு தெற்கே வாய்ப்பு இருக்கு. ஆக தெற்கு அரை பகுதி இன்றைக்கு மாலையில மதியம் 2:30 மணிக்கு மேல மாலையில மழை இருக்கு. சரி, அப்புறம் என்ன ஆகும்? இரவுல அந்த மழைப்பொழிவு இருக்காது. எங்க இருக்கும் அந்த இரவுலன்னா வடக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை இந்த பகுதியில நாளைக்கு அதிகாலையில டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னைக்கு ஒரு மழை எதிர்பார்த்திருந்தோமா, அந்த மழைப்பொழிவு அங்க யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு பகுதிகளில் நாளை வியாழக்கிழமை 20ஆம் தேதி அதிகாலையில கொடுக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்கும். ஆக 20ஆம் தேதியே இலங்கையில பரவலா மழைப்பிடிப்பை தொடக்கணும். தமிழ்நாட்டுக்கு அது 21ஆம் தேதியை தொடக்கும்னு சொல்றோம். இலங்கைக்கு 20ஆம் தேதியே மழைப்பிடிப்பை தொடக்கணும்.
20ஆம் தேதியை விட 21ஆம் தேதி மழைப்பொழிவு கூடுதல் பரவலாக இருக்கும், கனமாக இருக்கும். பெரும்பாலும் பிற்பகலிலே, இரவிலே, அதிகாலையில இருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாகாணங்களுக்கும் 21ஆம் தேதி நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. 21 விட 22 கூடுதலாகவும், 22 விட 23 இன்னும் கூடுதலாகவும் மழை இருக்கும். 23ஆம் தேதி இலங்கையை நெருங்கி தொடர் மழைப்பொழிவாக மாற்றிவிடும். இலங்கையை நெருங்கும் நிகழ்வு மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவு என்று இலங்கையோட கிழக்கு பகுதி கல்முனை, அம்பாறை, திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதியிலிருந்து தொடர் கனமழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் 24ஆம் தேதி அதிக மழை, அதீத மழை பொழிவாக மாறிவிடும். குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அந்த மழைப்பொழிவு அதிக மழையாக தெரிகிறது. தலைமன்னார், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள், திரிகோணமலை, அம்பாறைக்கு வடக்கே நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. இது இன்றைய ஆய்வறிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பது ஒட்டுமொத்த இலங்கையே பாதிக்க மழைப்பொழிவும் தெரிகிறது. ஆகவே கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழை இருக்கு. இது அதாவது சிலாவுக்கு வடக்கே, கண்டிக்கு வடக்கே, அம்பாறைக்கு வடக்கே கண்டிப்பா பாதிக்கும் என்று தெரிகிறது. காரணம், அந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, திரிகோணமலை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு, தலைமன்னார் உள்ளிட்ட அனைத்து வடக்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், புத்தளத்திற்கு வடக்கே, கண்டிக்கு வடக்கே, அம்பாறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும், அதுலேயும் குறிப்பா திரிகோணமலை, யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி, தலைமன்னார், யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி, அனைத்து வடகோடி பகுதியெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மழை 24ஆம் தேதி தொடங்குது. 24, 25ஆம் தேதி தொடரும் அந்த மழை. 23, 24, 25, 26 4 நாட்களுக்கு இடைநில்லா மழை பொழிவு கொடுக்க போகிறது. 26ஆம் தேதி விட்டு 26ஆம் தேதி இலங்கையை விட்டாலும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். அப்ப இலங்கையோட புத்தளம், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கோட்டை, கொழும்பு, காலி, ஹம்மந்தோட்டா பகுதிகளுக்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் 26ல இருந்து. ஆக 23, 24, 25, 26 வரை தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு இடைநில்லா மழைப்பொழிவை கொடுத்த பிறகு தெற்கு மாகாணங்களுக்கு, தென்மேற்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில இலங்கைக்கு மழைப்பொழிவு தெற்கு மேற்கில் இருந்து, அதாவது குமரி கடற்பகுதியில் இருந்து, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து காற்று வந்து தெற்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மழைப்பொழிவுக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்தது மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுக்கும். 23ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு தொடக்கம். அங்க 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கொடுக்கும். ஆனால் இலங்கைக்கு 26ஆம் தேதி வரை தான். ஆனால் தென் இலங்கையில தொடரும் மழை. அதற்கு அடுத்தபடி டிசம்பர் மாதம் 3ல் இருந்து 8ஆம் தேதி வரை நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது. டிசம்பர் 3ல இருந்து 8 வரை. ஆகவே இந்த அறிக்கை இலங்கைக்கான சிறப்பறிக்கை. கூடுதல் நேரம் 8 நிமிஷம் கொடுத்திருக்கேன். முன்னெச்சரிக்கை தேவை. வடிகால் வசதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அணைகளை நிரப்பும், ஏரி குளங்களை நிரப்பும். கண்டிப்பாக கால்நடைகள் மற்றும் அனைத்திற்கும் நம்ம பாதுகாப்பான இடத்தை நீங்கள் தேர்வு செய்து விடுங்கள். நீங்களும் தாழ்வான பகுதியில் இருந்தால் முன்னெச்சரிக்கையான பகுதிக்கு போய்விடுங்கள். தயவு செய்து உச்சபட்ச ரெட் அலர்ட் இலங்கைக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது அச்சப்படுத்துவதற்காக அல்ல, ஆயத்தப்படுத்துவதற்காக. அச்சம் என்று நினைத்து பீதி ஏற்படுத்திக் கொள்ளாதீர். அதை நிதானமாக சிந்தித்து ஆயத்த பணிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியா மலேசியா, சிங்கப்பூரை பார்ப்போம். பொதுவா சிங்கப்பூர், மலேசியா ரெண்டையும் ஒன்றிணைத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் மலேசியாவோட தென்கோடியில சிங்கப்பூர் இருக்கிறது. சிங்கப்பூருக்கு எப்பொழுதும் டிசம்பர், ஜனவரில தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ இன்றைக்கே சிங்கப்பூர்ல மழை பொழிந்திருக்கும், இன்றைக்கு அதிகாலையில. இப்படி சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு அமைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிங்கப்பூர், மலேசியாவிற்கு இந்த அதிகாலை நேரத்துல, இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 மணிக்கு மழை ஓய்ந்திருந்தாலும், காலை 6 மணி, அது சிங்கப்பூர் நேரத்துக்கு ஓய்ந்திருந்தாலும், இந்த மழைப்பொழிவு தற்பொழுது தாய்லாந்து பகுதியில் கொட்டி தீர்த்து தாய்லாந்துக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
அதாவது மலேசியா தாய்லாந்து நெக்கு பகுதிக்கு வடக்கே நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு மீண்டும் நேற்றைக்கு மலேசியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது போல, முருகன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்தது போல, இன்றைக்கும் மதியம் இந்திய நேரப்படி மதியம், மலேசிய நேரப்படி மாலை கனமழை பொழிவு காத்திருக்கிறது. குறிப்பாக வடக்கு மலேசியா தாய்லாந்து எல்லையோரம் தொடங்கி கோலாலம்பூருக்கு வடக்கே கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவை தரும். அதே நேரத்தில் இந்த மழைப்பொழிவு நள்ளிரவிலே சிங்கப்பூருக்கும் கொடுக்கும். சிங்கப்பூருக்கு சாதாரண மழையெல்லாம் வடிந்து விடும். ஏன்னா அந்த அளவுக்கு வடிகால் வசதி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் மழை இன்றைக்கு இரவு சிங்கப்பூருக்கு இருக்கு, இன்றைக்கு மதியத்துக்கு மேல மலேசியாவு இருக்கு. இப்படியே தாங்க தினம். அது குறிப்பிட்டு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா நாளும் மலேசியாவிற்கும் மழை தான். அடுத்தடுத்த நிகழ்வு மலேசியா வழியா தான் அது இந்தியாவுக்கு வருது. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் இப்ப கரை கடந்துச்சு. 22 நமக்கு மாத இறுதியில வரப்போதுல, மாத இறுதி வரப்போற நிகழ்வு தான் இப்போ நேற்றைக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் கடந்து மழைப்பொழிவை கொடுத்துட்டு வந்துச்சு. அடுத்த நிகழ்வு நம்மளுக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய டிசம்பர் 3லிருந்து 8ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய 23ஆம் தேதி மலேசியாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. 22, 23, 24ஆம் தேதி மலேசியாவிற்கு பாதிக்க மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. அந்த மழை சிங்கப்பூருக்கும் 22, 23 தேதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி பாதிக்க மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்று தெரிகிறது. இந்த நிகழ்வு இப்படி தமிழ்நாட்டுக்கு அடுத்த நிகழ்வாக அனுப்ப, அடுத்தடுத்த டிசம்பர் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரும் நிகழ்வு எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா வழியாகத்தான் வரும். டிசம்பர் நிகழ்வு தெற்கு மலேசியா வழியாக சிங்கப்பூர் வழியாக வரும். ஜனவரி நிகழ்வு சிங்கப்பூரை ஒட்டிய மலேசியா வழியாக வரும். இப்படி நிகழ்வுகள் மழை